ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி பலங்களில் ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் துலாம் ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் வருகிற மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெற்றாகிறார். முழுமையான சுபக்கிரகம். பொதுவாக குருனாலே சுபக்கிரகம் தான். குருவுடைய பார்வை வந்து விட்டதா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் குரு பார்க்க வந்துட்டாரு. இன்னும் குரு வந்தால் என்ன நடக்கும்? திருமணம் நடக்கும், குழந்தை வாக்கியம் இருக்கும், வேலை கிடைக்கும், நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும், புதிய வீடு கட்டுவீங்க. இப்படி சுப நிகழ்ச்சிகள் தரக்கூடியவர் குரு பகவான். முழுமையான சுபக்கிரகம். 100% விழுக்காடு முழுமையான சுபக்கிரகங்கிறது குரு பகவான். மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதியான குரு பகவான் மேசத்திலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறார். அப்போ துலாம் ராசிக்கு என்ன பலங்கள் நடக்கும்? குரு இது நாள் வரைக்கும் 7ல் இருந்தார். கலத்தர பாவம். 7ஆம் இடத்துடைய குருபெயர்ச்சி ரொம்ப அற்புதமான குருபெயர்ச்சி. திருமணமாக இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருந்திருக்கும், பிரிந்த தம்பதியினர்கள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க, வீடு மனை வாகனம் வாங்கியிருப்பீங்க, வேலை கிடைச்சிருக்கும், நல்ல தொழில், நல்ல நண்பர்கள், நல்ல கூட்டாளிகள், இப்படி நல்ல விஷயங்கள் ஒரு வருட காலமாக நடந்தது. குரு உண்மையிலே கொடுத்துருப்பார். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒன்றும் கெடுபலங்களை தர மாட்டேன். 7ஆம் இடத்துங்கிறது நல்ல ஆதிபத்தியம். துலாம் ராசிக்கை பொறுத்த வரைக்கும் குரு 3க்கும் 6க்கும் உடையவர். 3ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், 6ஆம் இடங்கிறது முழுமையான மறைவு ஸ்தானம். துலாம் லக்கணத்துக்கும் துலாம் ராசிக்கும் குரு பகவான் அவயோக கிரகம்தான். பெரிய லெவலில் நன்மை செய்யக்கூடிய கிரகம் இல்லை. இருந்தாலும் அவர் 7ஆம் இடத்தில் நல்ல ஆதிபத்திய பலன்களை பெற்றிருக்கிறனால அவர் உங்களுக்கு நல்லது செய்து கொண்டிருந்தார். இப்போ சற்று அவர் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். முழுமையான சுபக்கிரகம் 8ஆம் இடத்துல மறைந்திருக்கிறது. மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது அவர் நல்லதில்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் நான் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். உண்மையிலே நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, துலாம் லக்கணத்துக்குடையவர். இரண்டும் ஒரே ராசியாகவும் லக்கணமும் அமைந்தால் இந்த பலங்கள் முழுமையாக பொருந்தும். இது கோச்சார பலங்கள். உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறார் பொறுத்து அந்த பலங்கள் மேலும் கூடும். அது வேறு விஷயம். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு போகிற அரசா நீங்கள் நன்மை பயக்கும் அப்படிங்கன்னா குரு உங்களுக்கு அவயோக கிரகம். பெரிய லெவலில் நன்மை செய்ய மாட்டார். குரு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் இல்லை ரிஷப லக்கணத்துக்கும் துலாம் லக்கணத்துக்கும் பெரிய லெவலில் நன்மை செய்ய முடியாத அவயோக கிரகம் குரு பகவான். அப்புறம் 8ஆம் இடத்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். பலம் குறைந்து இருக்கிறார். ஒரு அவயோக கிரகம் உங்களுக்கு பலம் குறைந்தால் நல்லது தான். அப்போ 3க்கும் 6க்குடையவர் 8ஆம் இடத்துல மறைகிறனால என்ன நடக்கும்? கடன் பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்றிருந்தால் மட்டும்தான் கடன், எதிரிகள், விரோதிகள் தொல்லை உங்களுக்கு இந்த 2024 குருபெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவர் அவயோக கிரகமாக வரனால துலாம் ராசி அன்பர்களே, 8ல் மறைந்திருக்கிற குருனால உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கவலையே இல்லை. 3ஆம் இடத்துடைய முயற்சிகள் மட்டும் அதிகமாக எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா 3க்குடைய தனுசு ராசிங்கிறது 3க்குடையவர். அப்போ முயற்சி, வெற்றி, கீர்த்தி, புகழெல்லாம் கிடைக்கணுமே அந்த 3ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். அந்த 3ஆம் இடங்கிறது சகோதர சகோதரி உறவுகள்னு சொல்லலாம். அப்போ அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும். 6ஆம் இடத்து அதிபதி பலம் குறைந்து இருக்கிறனால கடன்களே இருக்காது. எதிரிகள் தொல்லை குறையும், விரோதிகள் தொல்லை குறையும். கடன் கொடுத்தவங்களாம் அவங்கள நெருக்க மாட்டாங்க. இந்த ஒரு வருஷம் விட்டு பிடிப்பாங்க. கவலைப்படாதீங்க. பெரிய பிரச்சனைகள் இருக்காது. எந்த நோயினுடைய தாக்கமும் படிப்படியாக குறையும். எதிரிகள் வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும். இருந்தாலும் 8ல் போகிறார். இது அந்த இடத்துடைய ஆதிபத்தியம். குருவுடைய இடத்துக்கு உங்கள் ராசிக்கு இந்த பலன்களை செய்வார். இருந்தாலும் பொதுவான பலன்கள் பொறுத்தவரைக்கும் 8ல் மறையக்கூடாது. சுபக்கிரகம். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னா தனலாபங்கள் கொஞ்சம் குறையும். என்னதான் குரு உங்கள் ஆதிபத்தியத்துக்கு அவர் அவயோக கிரகமாக இருந்தாலும் அவர் 8ல் மறை சுபக்கிரகம் 8ல் மறையும் போது
பண விஷயம் குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். 8ஆம் இடத்துல மறையும் போது அவசியம் இல்லாமல் கடன் வாங்கி ஏதாவது வம்பில் மாட்டிக்கிட வேண்டாம். சகோதர உறவுகள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி 8ல் மறையிறனால 8ஆம் இடங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. சகோதர உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக ஏதாவது இப்போ வழக்கு பிரச்சனைகள், பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் சமாதானமாக போகிறது நல்லது. 8ஆம் இடத்துல வர்றார். 8ஆம் இடம் புனிதப்படுகிறது. பொதுவாக 8, 12 புனிதப்பட்டால் அதிர்ஷ்டமான விஷயங்கள் நடக்கும். மறைமுக ரகசிய வருமானங்கள் கூடுதலாக இருக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனலாபங்கள் வரும். நீங்கள் இந்த இடத்துல இருந்துலாம் பணம் வருமானு, இந்த இடத்துல இருந்துலாம் பணம் வருமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த இடத்துலேருந்து பணம் வரும். ஒரு பெரிய தொகையை கொடுத்துருப்பீங்க, யாருக்கா கடன் கொடுத்துருப்பீங்க, அவனும் ஏமாற்றிட்டே போயிட்டு இருப்பான். வருஷங்கள் நீண்டு கொண்டே போகிறது அப்படின்னு வச்சுட்டுங்களேன். இந்த வர முடியாது, இந்த பணம் வராது அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிருப்போம். சரி போட்டு தொலைஞ்சி போச்சு, இனிமேல் வந்து என்னச்சு, அவன் போயிட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு அவனை விட்டுருப்பீங்க. அவன் என்ன செய்வான்னா, இல்லைங்க எனக்கு பணம் வந்துட்டு எந்த வழியிலையாது, நாங்கள் ஒரு பாதி பணத்தை வாங்கிக்கிடுங்க, கொஞ்சம் சமாதானமாக போய்கிடும், பெரிய லெவலில் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னத்தையாவது ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுப்பார். கடன் நீங்கள் வசூலாகும். இதுதான் எதிர்பார்க்காத தனலாபங்கள். நம்ம எதுவுமே இவனை வேண்டான்னு விட்டுருப்போம், அந்த பணங்கள்லாம் வசூலாகும். ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வந்தாலும் நமக்கு திருப்தி தானே. ஏதோ வராத இடத்துல கொஞ்சம் பணம் வந்தாலும் அது திருப்தியான தானே எடுத்துக்கிடுவோம். அந்த மாதிரி பணம் வரவுடைய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டு உத்தியோகம், பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, விஷா கிடைக்கலவங்களுக்கெல்லாம் 8ல் குரு வரும்போது விஷா கிடைக்கும். இடமாற்றங்கள் இருக்கும், அது நல்ல இடமாற்றங்களாக இருக்கும். வேலை செய்கிறவங்க, உத்தியோகம், அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் இருந்தாலும் அது நன்மை தரும், பொருளாதாரத்தில் உயர்வான இடமாற்றங்களாக இருக்கும். ஸோ ஒரு குரு வந்து 8ல் போகிறார் என்பதை நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 3க்கும் 6க்குடைய அவயவ கிரகம் 8ல் போகிறனால பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுபலங்களை தரமாண்டார். திருமண வாய்ப்புகள், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. இப்போ 8ல் போகிறனால அவர் வந்து திருமண வாய்ப்புகளை கொஞ்சம் தள்ளி போடுவார். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன இல்லற பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துக்கிடுங்க. ஏன்னா சின்ன பிரச்சனை பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பகவான் 8ல் போகிறார். இனி 8ல் நன்மை செய்தாலும், அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுத்தாலும், மறைமுக ரகசிய வருமானங்களை கொடுத்தாலும், அது வந்து 8ஆம் இடங்கிறது சண்டை சச்சரவுகள், வழக்குகள், அவமானம் தரக்கூடிய இடங்கிறது 8ஆம் இடம் தான். அப்போ குரு 8ல் 6க்குடையவர் 8ல் போகும்போது சின்ன பிரச்சனையை ஊதி பெருசாக்கிறாதீங்க. அது உறவுக்குள்ளே தான் வரும். ஏன்னா 3ஆம் இடத்து அதிபதி. அதனால் 6க்குடையவரும் 8ல் போகிறனால உறவுகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக, கொடுக்கல் வாங்கல், பண விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் 8ல் தரும் குரு பகவான் தரும் நன்மைகளை மட்டும் நம்ம பயன்படுத்தி கொண்டு தீமைகளை அப்படியே நம்ம அகற்றி விடலாம். ஆனால் பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுபலங்களை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்கப் போவதில்லை. சர்வசாதாரணமாக எல்லா விஷயங்களும் ஜரூராக உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். குருவுடைய பார்வை பலங்கள் இருக்கிறது. குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பலம் வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, தோஷங்கள் நிவர்த்தி ஆகக்கூடியது என்பதை நம்ம அடிக்கடி இந்த வீடியோ காணொலியில் சொல்கிறோம். ஏன்னா குருவுக்கு ரொம்ப பார்வை பலன் ஜாஸ்தி. அந்த பார்வை பலன் பட்ட இடங்களை நிவர்த்தி பண்ணுவார், தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவார். அப்போ குரு வந்து கன்னி ராசியை பார்க்குறார் 5ஆம் பார்வையாக. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அப்போ 8, 12 புனிதமடைகிறது. வெளிநாட்டு உத்தியோகம் கன்ஃபார்ம். கடல் கடந்து வாணியம் செய்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே இல்லற சுகம் நல்லா இருக்கும். விரைய செலவுகள் இருந்தாலும் சுப விரயமாக மாறும். குருடைய பார்வைப்பட்டனாலே அது எல்லாமே சுப விரயம். வீடு கட்ட போகிறீங்க, குழந்தை திருமணம், நிறைய தங்க ஆபரண தங்க வாங்க போகிறீங்க, இதெல்லாம் சுப விரயம் தானே. ஒரு நல்ல காலேஜில் நம்முடைய குழந்தைகளுக்கு சீட்டு கிடைக்க போது கொஞ்சம் ரூபா செலவு பண்ணிட்டேன், இதெல்லாம் நல்ல சுபவரை சுபவரையங்க செலவுகளை கொடுக்க போகிறார். அதனால் மனதில் நிம்மதி அடைய போகிறது. கல்யாண வாய்ப்புகள் கூட கொஞ்சம் கதவை தட்டுனா 12ஆம் இடத்துடைய குழு தொடர்பு கொள்வதனால அந்த படுக்கை சுகந்தவனால இல்லறத்திலையும் கொஞ்சம் இனிமை கிடைக்கும். குரு பகவான் தாம் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். அந்த ராசிக்கு 2ஆம் இடம் விருச்சிகம் அடைகிறது. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், குடும்பத்தை பார்க்குறார். அப்போ திருமண வாய்ப்புகள் தள்ளி போதிருந்தாலும் குடும்பம் அமைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சிருந்தீங்கன்னா அது ஒற்றுமையாக சேர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது. பணம் எந்த வழியிலையும் வரும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் நல்ல வருமானம் வரும். எதிர்பார்க்காத தனலாபங்கள் கண்டிப்பாக வரும். 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு தனலாபங்கள் கூடுதலாக இருக்கும். வாக்கு வலிமை நல்லா இருக்கும். நீங்கள் யாருக்கும் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய சொல் வலிமை குருவுடைய பார்வை பெற்ற விருச்சிக ராசி. உங்கள் ராசிக்கு அது 2ஆம் இடம் இருக்கிறனால நல்ல தனலாபங்கள் வரும். குரு பகவான் தாம் 9ஆம் பார்வையாக மகர மனையை பார்க்குறார். அப்போ மகர மனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அது 4ஆம் இடம், கேந்திரஸ்தானம். வீடு மனை வாகனம் தாயாருடைய உடம்பு நிலை இதெல்லாம் குழந்தையுடைய மேல் படிப்பு, உங்களுடைய மேல் படிப்பு, இதெல்லாம் உயர் படிப்பெல்லாம் அந்த 4ஆம் இடத்தை சொல்லலாம். அப்போ குருவுடைய பார்வை நல்ல பார்வையாக 4ஆம் இடத்துல இருக்கிறனால புதிய வீடுகள் எதுவும் வாங்கணும், இல்லை புதிய மனைகள் எதுவும் வாங்கணும், இல்லை இருக்கிற வாடகை விட சின்ன வீடாக இருக்கிறது நான் பெரிய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா தைரியமாக போகலாம். அந்த வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு பெரிய நல்ல வருமானம் வருதுங்க, ஒரு பெரிய வீட்டுக்கு நான் வாடகை போகிறேன், கொஞ்சம் வசதி இல்லை, தாராளமாக போகலாம். இல்லை ஒரு மனை வாங்கி போட்டிருக்கிறேன், இப்போ பேங்க் லோன் தாரன்னு இருக்காங்க, இப்போ வீடு கட்டலாமா, தாராளமாக கட்டலாம். குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறது. தாயருடைய உடம்பு நிலை பரிபூர்ணமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தாயார் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தை பார்க்குறார். உயர் படிப்பு மேல் படிப்பு படிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு நல்ல கல்வி, கல்வி மூலம் நல்ல வேலை வாய்ப்பெலாம் கிடைக்கும். 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் உயர்கல்வி. அப்போ அந்த உயர்கல்விக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. அப்போ உயர்கல்வி படித்து நல்ல வேலைக்கு போகிற வாய்ப்புகளை இந்த குருவுடைய பார்வை பெற்ற மகர ராசி கொடுக்கிறது. வீடு மனை வாகன யோகங்கள்லாம் நிறைய இருக்கிறது. இந்த குருபெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களே நன்மையும் தீமைகளும் கலந்து கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்துடைய குருபெயர்ச்சி நல்ல குருபெயர்ச்சி தான். பெரிய லெவலில் உங்களுக்கு கெடுபலங்களையும் மனதில் தைரியத்தை குலைக்கக்கூடிய குருபெயர்ச்சியாக இல்லை. இருந்தாலும் எல்லாமே உங்கள் கையில் இருக்கிறது. 3க்கும் 6க்குடையவர் 8ஆம் இடத்தில் இருக்கிறனால கவனமாகவும் அமைதியாகவும் திறமையாக இருந்தால் கெடுபலங்களை குறைத்து கொண்டு நல்ல பலங்களை அள்ளக்கூடிய குருபெயர்ச்சியாக இது அமைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டனோடு அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.